ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் முதுமொழி காஞ்சி அது புக்கில் எங்கே இருக்குது அந்த பாடல் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றியும் பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி சிறந்த 10 சிறந்ததென கூறப்படும் 10 பொருள்களை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த 10. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை, காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணு சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரைச் செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. மதுரை கூடலூர் கிழார். கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. அதாவது இந்த பாலுடைய பொருள் எப்படி என்னன்னு பார்த்தோம்னா, பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களாலும் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. அறிவு நுட்பத்தின் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையாக உடையவராக வாழ்வது உயர்ந்தது. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. முற்காலத்தில் பெருகிய செல்வத்தை பிற்காலத்தில் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய சொல் பொருள் பார்த்தோம்னா, ஆர்களி அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய கடல், நிறைந்த ஓசை உடைய கடல். காதல் அப்படின்னா அன்பு விருப்பம். மேதை அறிவு நுட்பம். வன்மை ஈகை கொடை. பிணி நோய். மெய் உடம்பு. நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். சிறந்தன்று சிறந்தது. வழிபடுதல் போற்றி வணங்குதல். இப்போ இந்த நூலுடைய ஆசிரியர் பற்றி குறிப்பு பார்க்கலாம். மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் கூடலூர். இவர் தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் உள்ளன. இந்நூல் 100 பாடல்களால் ஆனது. முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம், அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் அப்படின்னா நம்ம உடனே திருக்குறள் இல்லாட்டி நாலடியார் அப்படின்னு போட்டுருவோம். அப்போ நல்லா கவனித்து படிச்சுக்கணும். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வரே இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கூடலூர் கிழார். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ.